வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்கள் நிறைய போலியான செய்திகள், ஃப்ராடுலண்டான நியூஸை சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். யூடியூப் சேனலில் தம்ப்லைன் வைக்கிறதுன்னு சொல்லி, உள்ளே கொடுக்குற மேட்ருன்னு சொல்லி, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட்டை பரப்பிக்கிட்டு வர்றாங்க. ஓகேங்களா, இதில் பெரிய யூடியூப் சேனல்ஸுமே இதே தப்பு தான் பண்ணுறாங்க. யூடியூப் சேனல் நடத்துகிறோன்ற போர்வையில் ஓகேங்களா, ஒருத்தவங்களை இன்டர்வியூ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் சேனல் அவங்களோட லிமிடேஷன்ஸ் அவங்கள பற்றி தான் அவங்க எடுத்து சொல்லணும். ஓகேங்களா, யூடியூப் சேனல் செய்தி ஊடகம் கிடையாது. செய்தி ஊடகத்துக்குமே சில விதிமுறைகள் இருக்கு. ஒருத்தர் நேர்முக தேர்வு இன்டர்வியூ காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இஷ்டத்துக்கு கொஸ்டின் கேட்டு ஊடகங்கள் கோர்ட்டு ஜட்ஜு கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி யாராவது ஹராஸ் பண்ணப்பட்டாங்கன்னா உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் அந்த யூடியூப் சேனல் மேலே நீங்கள் புகார் அளியுங்க. ஓகேங்களா, இதே யூடியூப் சேனல் இன்டர்வியூனால தான் நான் வளர்ந்து வந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வளர்த்து விட்டீங்க, நீங்கள் வளர்ந்து விட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, என்னை பார்த்து மக்கள் ரசித்தாங்க, நிறைய வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு. என்னால் ஏகப்பட்ட யூடியூப் சேனல் வளர்ந்துச்சு. இதுதான் உண்மை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் நல்லா போச்சு, ஷார்ட்ஸ் நல்லா போச்சு. யூடியூப் சேனல் இன்டர்வியூ கூப்பிட்டு எடுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் சட்டை கிழிச்சு போட்டுக்கிட்டு ரோட்டில் அலையில விவரமாக பிரில்லியண்ட்டாக யாரை கூப்பிட்டா வியூஸ் போகும், இவங்களை கூப்பிட்டா நம்ம சேனல் டெவலப் ஆகும், நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் மட்டுமே நிறைய யூடியூப் சேனல் என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்களே தவிர என்னை இண்டிவிஜுவலாக யாரும் டெவலப் பண்ணி விடணும், வளர்த்து விடணும்னு சொல்லவே கிடையாது. ஸோ உசார் மக்களை, உசார் யூடியூப் சேனல் நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு போர்வையில் பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்களை, ஓகேங்களா, எஸ்பெஷலி சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு வந்துருக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதை உங்களுக்கு நெகட்டிவாக பேசினா தான் ரீச்சு, அசிங்கசமாக பேசினா ரீச்சு, டபுள் மீனிங்காக பேசுங்க, இல்லை அவங்கள பற்றி தப்பு சொல்லுங்கள், இல்லை வளர்ந்து வர்றவங்கள பற்றி டார்கெட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் கேட்டுக்கிறாதீங்க. என்ன இன்டர்வியூ எடுக்கிறப்பலாம் என்னோட மூளைக்கு எட்டினதை மட்டும் தான் நான் பேசுகிறேனே தவிர இவங்க ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா நான் அதை பேசவே மாட்டேன். அவங்க சப்போஸ் அவங்க சொல்லிக் கொடுக்குற ஸ்கிரிப்ட் யாரையும் பாதிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேசலாம். என்னோட யதார்த்தமான பேச்சை வைரலாக்கி என்னை கெட்ட பேர் உண்டாக்கணும்னு ட்ரை பண்ணாங்களே தவிர, ஓகேங்களா, நான் யாரோட ஸ்கிரிப்டுக்கும் நான் ஒத்து போகவே மாட்டேன். யூடியூப் சேனல் அப்படின்னாலே முக்கால்வாசி ஃப்ராடாக தான் இருக்குது. சில டைமில் ஊடகங்களுமே பார்த்தீங்கன்னா பெரிய சேனல்களுமே ஒருத்தரை பற்றி முறையாக அனலைசிஸ் பண்ணாமல் போலியான செய்திகளை பரப்பிக்கிட்டு வர்றாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் அவ்வளோ பயப்படவும் மாட்டேன். எந்த சேனல், அதாவது விதிமுறைகள், நான் இன்டர்வியூ பிடிக்கல நீ வந்தேன்னா பின்னாடியே துரத்திக்கிட்டு வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்கள். லீகலாக ஆக்ஷன் எடுத்தனா நிறைய பேர் லேட்டஸ்ட்டாக பார்த்தேன். ஒரு பெண் ஒரு யூடியூப் சேனல் போயிருக்கு. அதே யூடியூப் சேனலுக்கு நானும் போயிருந்தேன். அந்த பொண்ணை அந்த பொண்ணு வீடியோ போடுறது அவங்களோட சுதந்திரம். அந்த பொண்ணை அவமானப்படுத்தி எடிட் பண்ணி ஒரு நபர் போட்டு விட்டுருக்காரு. அதே நபர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேக் ஐடியில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபேக் ஐடியில் இருந்து அந்த யூடியூப் சேனல்கார ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி, எனக்கு ஃபேக் ஐடினே தெரியும், அந்த அடிமுட்டாளுக்கு அவன் பெரிய புத்திசாலி நினச்சிட்டு இருக்கான். எனக்கு ஃபோன் பண்ணி ரீல்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டாங்க. அந்த ஐடி உள்ளே பார்த்தா ஒரு போஸ்ட் இல்லை, ஃபேக் ஐடின்றதை நானும் கெஸ் பண்ணிட்டேன். இது ரீல்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ரீல்ஸ் எடுக்கலாம்னா எங்கேப்பா ரீல்ஸ் எடுக்கணும், எப்படிப்பா எடுக்க முடியும், இட்ஸ் நாட் பாசிபிள் நான் அனுப்பிச்சி விட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை சார் என்னோட சொந்த ஊர் மைசூர் அப்படின்னாங்க. மைசூருக்குலாம் என்னால் வர முடியாதுப்பா, அப்போ நான் பாலக்காடு வருவேன். ஃபேக் ஐடியிலேருந்து கான்வர்சேஷன் பண்ணுறான், பாலக்காடு வருவேன். சரி பாலக்காடு வந்தேன்னா நான் ரீல்ஸ் எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் நான் சொன்னேன். இதவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாட்டிக்கினார் ஒருத்தர் அப்படின்னு போட்டிருக்கான். அது வேற யாரும் கிடையாது, ஜெய்மணிவேல், 1 நம்பர் ஃப்ராடு யூடியூப் சேனல். ஓகேங்களா, ஒரு பொண்ணை வர வச்சு அந்த பொண்ணை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஹராஸ் பண்ணி வீடியோ எடுத்திருக்கான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன், கீழே பூட்டு போடுறதுக்கு ஹராஸ் பண்ணுவார் யாரும் போகாதுன்னு. அந்த பெண்ணை சட்ட ரீதியாக போக சொன்னேன். ஓகேங்களா, ஸோ நிறைய யூடியூப் சேனல், அதே மாதிரி ப்ராங்க் சேனல் என்னைய வர வச்சுட்டுங்க என்ன பண்ண அப்படி தெரியுமா, ஒரு சேனலில் ப்ராங்க் எடுக்கிறோன்ற பேருள்ள ஒரிஜினலாகவே கெட்ட வார்த்தை திட்டி சொல்கிறான். படத்தில் நடிக்கிறது வேறங்க. ஓகேங்களா, ஸோ டிவி சேனல்ஸு இதுகளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஓகேங்களா, அந்த லிமிட் யாரையும் பாதிக்காத மாதிரி தான் நம்ம செய்யணும். ஓகேங்களா, டபுள் மீனிங்கில் பேசுகிறது, அசிங்கசியமாக பேசுறது, நான் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட ஆக்டிங் ஸ்கில், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இந்த படத்தோட சீன் பண்ணுறேன் இப்படி எடுத்து ரீக்ரியேஷன் பண்ணி தான் வளர்ந்தேனே தவிர எனக்கு இந்த டபுள் மீனிங்கில் பேசுகிறது, அசிங்கசியமாக பேசுகிறது, ஓகேங்களா, ஸோ தனி ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தப்புக்கள் என்னை பற்றி தெரியாமலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2020-21 முடிய நான் வெறும் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கேன். சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கு என்னை பற்றியே தெரியாது. இந்த யூடியூப் சேனல் அடுத்து பணம் சம்பாதிக்கிறது என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க தெரியுங்களா. நான் நிறைய யூடியூப் சேனல் இன்டர்வியூ குறைச்சிட்டேன். ஸோ அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காதனால என்ன பண்ணுறாங்க,
ஒரு சமுதாயத்தில் ஓரளவு ஃபேமஸாக இருக்கிறவங்கள இப்போ நான் என்ன எடுத்துக்கங்க, இல்லை ஏதோ ஒரு நடிகரை இவங்களை பற்றி தப்பாக பேசுகிறேன் வாங்கன்னு இன்னொருத்தவங்களை வர வச்சு அவங்களுக்கு காசும் கொடுத்து உங்களுக்கு ரீச்சும் கிடைக்கும், அந்த மாதிரியும் ஃப்ராடு பண்ணுறாங்க. நிறைய யூடியூப் சேனலில் என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் நான் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. அதுதான் கொடுமை. ஓகேங்களா, இந்த ஒரு வருஷமாக சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க, நம்மளை பற்றியோ நம்மளோட பொது வாழ்க்கையை பற்றியோ சுத்தமாக தெரியாது. யூடியூப் சேனல் வந்து சிபிசிஐடி கிடையாது. யாரோட பொது வாழ்க்கையோ, நான் மதுரையில் இருக்கேன், பேசுகிறவங்க சென்னையில் இருக்காங்க. ஸோ என்னை பற்றி தெரியாத நபர்கள்லாம் வர வச்சு உட்கார வச்சு இவங்களை இன்டர்வியூ எடுக்கிறோன்ற பேரில் எந்த மாதிரி ஃப்ராடாக போயிட்டாங்கன்னு பாருங்கள். ஸோ யூடியூப் சேனல் அப்படின்னாலே 99% ஃப்ராடு தான். ஓகேங்களா, தம்ப்ளைன் ஃப்ராடு தான். ஏங்க தேவையே இல்லாமல் ஓகேங்களா, ஒரு லவ் மேரேஜை பற்றி என்கிட்ட ஒரு கருத்து கேட்டாங்க. நான் போனது வேற இன்டர்வியூக்கு. அந்த பையன் தான் நீங்கள் பேசுங்க பேசுங்க பேசுங்க, அது ஒரு பெரிய சேனலு. சரி, நான் என்ன கருத்து சொன்னேன், லவ் மேரேஜ் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணிக்கோங்க, அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா பண்ணிக்கங்க, இல்லாட்டி அதை விட்டுருங்க. அப்படி விடுறப்ப ஆணவ படுகொலையை தடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதில் அந்த பாதிக்கப்பட்ட பையன் வந்து எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த, இது வந்து பொதுவாக பேசுனது, எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னனால அது வந்து ஜாதி வெறியன் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா, அந்த யூடியூப் சேனலில் தப்பாக கம்ப்ளைண்டில் ஜாதி வெறியன் போட்டு விட்டான். அப்பயே அவன்கிட்ட கேட்டேன், டே இந்த வார்த்தை சொல்லலாமா தம்பின்னு. அதனால ஒன்றும் இல்லைனே, உங்கள் சமுதாயம் தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சேனலுக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக கொஸ்டின் மார்க் போட்டு விட்டான். அதை பிடிச்சிக்கிட்டே பிக் பாஸில் நிறைய பேர் லவ் மேரேஜுக்கு கருத்து தாங்க சொன்னேன். அவங்களுக்கு தைரியம் இருந்துச்சு. நிறைய ஜாதி சங்க தலைவர்கள் இருக்காங்க, நடிகர்கள்லயே ஜாதி சங்க தலைவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் மோதுறது, அவங்களெல்லாம் விட்டுவிட்டு எவன் அப்ராணியா. ஆக்சுவலா பேசிக்கா நான் வந்து ஒரு மருத்துவர், பிசியோதெரபிஸ்ட். எனக்கு எல்லா மக்களோட சப்போர்ட்டும் வேணும். எந்த கம்யூனிட்டிக்கும் நாங்கள் ஃபேவரட்டாக இருக்க முடியாது. மதுரையில் தாங்க இருக்கேன், தென் மாவட்டத்தில் தான் இருக்கேன். எந்த ஜாதி ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஜெயந்திலையும் கலந்துக்கிட்டதில்லை. அதாவது எதாவதுனா தேவர் ஜெயந்தியோ அல்லது மருதுமாடியர் ஜெயந்தியோ அல்லது வந்து வேற தேசிய தலைவர்களோட ஜெயந்தியில் கூட நான் கலந்துக்கிறது கிடையாது. நான் பேசாமல் சூசுவான்னு நான் என்னோட கெரியரு என்னோட ஆக்டிங் போயிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி நபர்களை குறி வச்சு இப்போ என்னை பற்றி மக்களுக்கு தெரியும், புரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. நிறைய அப்பாவிகள் இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் மூலியமாக முடக்கப்படுறாங்க. ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா 2 தரப்பில் இருக்கவங்ககிட்டயும் வாங்கிட்டு 2 பக்கமும் பிரச்சனையை தூண்டி விடுறது. ஓகேங்களா, ஸோ ஆனால் மக்கள் வந்து இப்போ விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. முன்னாடி மாதிரி யாரும் யூடியூப் சேனல் நம்புறதில்ல. யூடியூப் சேனல்லாம் ஃப்ராடு. நான் 2020 ஒரு அமைச்சரை பார்க்க போனேன். அப்போ வெளியில் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன பையன் ஓடி அந்த யூடியூப் சேனல் ஏன்னா ஃப்ராடுப்பா அப்படின்றாங்க. ஓகேங்களா, அப்போவே ஒரு விழிப்புணர்வு உண்டாயிருச்சு. ஸோ பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்கள் கம்ப்ளைண்டில் தப்பாக போடுறது. ஓகேங்களா, ஒரு யாராவது அது தயவு செஞ்சு திருப்பி சொல்ல வரேன், நிறைய பேர் உங்களுக்கு ரீச் கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு தெரியாத நபரை பற்றி ஓகேங்களா தெரிஞ்ச மாதிரி வந்து எவிடன்ஸே இல்லாமல் அவங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகும். ஓகேங்களா, பெரிய வாழ்க்கை சமுதாயத்தில் உயர்ந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க, சரி பேசிட்டு போகிறேன், வளர்ந்து வர்றப்ப இது சகஜம் தானே அவங்க அசால்ட்டாக விட்டுட்டு போகிறனால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் சட்ட ரீதியாக ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகும். ஓகேங்களா, சட்ட ரீதியாகவோ கோர்ட்டுன்னு போனாலோ அது பெரிய பிரச்சனையாகும். என்ன உண்மைத்தன்மைன்னு தெரியாமல், யாரை பற்றியும் தெரியாமல், என்ன விஷயம் தெரியாமல் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களில் நிறைய வந்து தவறுதலாக வந்து யூடியூப் சேனலில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் நல்ல சேனல் நல்லவங்க அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, நானும் பார்த்துட்டேன். இப்போ நம்ம ஒரு பிரச்சனை பேசுகிறோம்னா எங்கிட்டு தூண்டி விட்டு அங்கிட்டு தூண்டி விட்டு 2 பேரையும் ஏற்றி விட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ், யூடியூப் சேனல் இன்டர்வியூ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு பெரிய சேனல் கூட தப்பு பண்ணலாம். அவங்க வியூஸ்க்காக தப்பு பண்ணுவாங்க, கண்டதையும் பேச சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் வச்சுட்டு உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்க. பட் யாரையும் பாதிக்கிற மாதிரி சொல்லி யாரும் மாட்டிக்கிறாதீங்க. ஓகேங்களா, ஸோ இது நான் ஒரு படித்த மருத்துவராக நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சொல்ல வரேன். ஓகேங்களா, ஸோ பொதுமக்கள் விழிப்புணர்வாகணும். ஓகேங்களா, எஸ்பெஷலி சினிமா தான் வாழ்க்கைன்னு நிறைய பேர் வர்றீங்க. ஓகேங்களா, உங்களுக்குன்னு ஒரு கெரியர் வச்சுக்கோங்க, நல்லா படிங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது, இருக்கிற எல்லாருக்குமே சினிமா தூக்கி விடாது. ஓகேங்களா, எவன் ஒருத்தன் ப்ளஸ்ஸாக வர்றானோ ப்ளஸ்ஸாக வரவனை மைனஸாக அடித்து உட்கார வைக்கிறது தான் அந்த உலகம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முடியாதுங்க. இவங்களுக்குலாம் தெரியாது. ஓகேங்களா, நம்மளாம் பழந்துன்னு கொட்டை போட்டு ஒரு டாப்பில் உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி 1000 பேரை பார்த்துருப்பேன். என்னையை வந்து யாரும் டிப்ரெஸ் பண்ணி இது பண்ணி அம்மிக்கு ஃபீல்டில் வர விடாமல் தடுக்கவே முடியாது. காற்றாட்டு வெள்ளம் மாதிரி. ஓகேங்களா, அந்த வெள்ளத்தை யாராலும் தடுக்க முடியாது, போய்கிட்டே இருக்கும். ஸோ என்ன மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. இதே மன தைரியம், வலிமை, அவங்களுக்கு உண்டான போல்டு ப்ரெசன்டேஷன். ஸோ எல்லாரும் யூடியூப் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேங்களா, கம்ப்ளைண்ட் வைக்கிறது ஃப்ராடு, உள்ளுக்குள்ளே பேசுனது ஒன்று, அவங்க வியூஸுக்காக என்னன்னாலும் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ படம்லாம் கிடையாது. படம்லாம் ஒரு ஸ்கிரிப்ட், அவங்க பேசி சென்சார் போர்டு போய் வர்றது அது வேற. ஓகேங்களா, ஸோ மக்களே எல்லாருக்கும் இன்றைக்கி கொடுக்குற அட்வைஸ் இந்த அட்வைஸ் தான். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.